பகவானின் பொற்பாத கமலங்களில் எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ சத்ய சாய் தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த சாய்ராம் வணக்கங்கள். ஜூலை 28 வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். அதாவது உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். சுவாமி 27 ஏப்ரல் 1997 கொடைக்கானல் டிஸ்கோர்ஸில் ஒன்று சொல்கிறார். சுவாமி காட் ஒரு ஆப்ஜெக்டா, நம்ம எல்லாரும் அவரோட பிம்பங்களா. இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆனால் தானே பிம்பங்கள் தெரியும். அந்த மிரர் தான் நேச்சர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி சுவாமி சொல்கிறார், நேச்சர் யாரோட ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது, அது கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா குமாரி பிரசித்தி சிங். 11 வயசு கேர்ள் சைல்டு, 1,00,000க்கு மேலே மரம் நட்டிருக்காங்க. G20 Y20 யூஎனில் நம்ம இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி பேசியிருக்காங்க. க்ரீன் தமிழ்நாடு மிஷன் ஓட பிராண்ட் அம்பாசிடராக இருக்காங்க. சேவ் கேர்ள் எஜுகேட் கேர்ள் ஓட தமிழ்நாடு மிஷன் அம்பாசிடராக கூட இருக்காங்க. சாய்ராம் பிரசித்தி. சாய்ராம். இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானும். சொல்லுங்க பிரசித்தி, உங்களோட இந்த இயற்கை மேலே ஒரு ஈர்ப்பு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சாய்ராம். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தட் இங்கே நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நான் பேசுகிறேன். அண்ட் எனக்கு இது இயற்கை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குட்டிய வயசில். அண்ட் இப்போது நான் குட்டி தான் இருக்கேன். But then when I started to walk and talk, trees, bees, seas, they have been like my inspiration. But 2016 எப்போ தமிழ்நாட்டில் வாதா சைக்ளோன் வந்துச்சு, ட்ரீஸ் யார் என்னோட நண்பர்கள் மாதிரி இருக்காங்க. எப்போ ஐ saw trees getting uprooted, roads flooded, எல்லா birds, squirrel, monkeys, they were running for shelter. ஸோ நான் சொல்லிட்டேன் that I want to take action. என்னோட வயசு நாள் தான், பட் எனக்கு இது இயற்கை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் that I will not only cry or be sad, but I will take action. அண்ட் அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோலி நான் மரங்கள் நடுவதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் 4 வயசுக்கும் till the age of 6 for 2 good years நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். I went to different people, different experts, NGOs. நான் மரங்கள் நடுவதை பண்ணிட்டேன். I learned கி எப்படி நம்மளுக்கு நேட்டிவ் ட்ரீஸ் பிளான்ட் பண்ணணும், இண்டிஜினஸ் ட்ரீஸ் பிளான்ட் பண்ணணும், ஏன் நம்மளுக்கு மோனோகல்ச்சர் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு மரங்கள் நடுவதை பண்ணணும், நர்சரி எப்படி க்ரியேட் பண்ணலாம், ட்ரீ பிளான்டேஷன் எப்படி பண்ணலாம், மெயின்டெனன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் 6 வயசில் நான் சொல்லிவிட்டு எனக்கும் என்னோட மரங்கள் நடுவதை பண்ணணும். ஸோ அப்போ நான் பிரசித்தி ஃபாரஸ்ட் ஃபவுண்டேஷன் லான்ச் பண்ணிட்டேன். அண்ட் ஐ டுக் த கோல் தட் எனக்கும் 1,00,000 மரங்கள் நடணும். அண்ட் என்னோட இது ஃபுல்லாக ஜேர்னி இயற்கையில் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நானும் பார்த்துட்டேன் தட் இது இயற்கை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் சர்வ், லவ் அண்ட் கிவ். ஸோ இட் அப்ளைஸ் ஆன் நேச்சர். அவங்க நம்மளுக்கு ரொம்ப கொடுப்பாங்க, பட் நம்ம அவங்களுக்கு டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் தட் எனக்கும் இது இயற்கைக்கு த்ரூ மரங்கள் நடுவது சர்வ், லவ், கிவ் பண்ணணும். வாவ். நீங்கள் இப்போ சொன்னீங்க உங்களோட இனிஷியல் மிஷன் 1,00,000 மரம் நடணும்னு. அண்ட் அதை நீங்கள் டிசம்பர் 2022 ஃபுல்ஃபில்லும் பண்ணிட்டீங்க. அந்த மூமெண்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தது? ஸோ என்னோட இது ஃபுல்லாக ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் தான் நினைக்கலாம், ஒரு 6 வயசோட குட்டி பொண்ணு இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வில்லேஜர்ஸ்க்கு போகுது, பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ், அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க, சரி இது லேண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு மரங்கள் நடுவது பண்ணலாம். இல்லை, அவங்க இன்ஸ்டன்ட்லி கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தட் என்னோட மிஷன் என்ன, நான் இது இயற்கைக்கு பண்ணுறேன். அண்ட் ஸ்லோலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் நினச்சேன் நான் பண்ணிக்கலாம். பிகாஸ் அங்கே பசங்களை தே கேன் லேர்ன் அபவுட் நேச்சர் ஆல்சோ. அண்ட் நான் மரங்கள் நடுவதும் பண்ணலாம். ஸோ எப்போ அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க, தட் வாஸ் லைக் த பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். எப்போ என்னோட ட்ரீ பிளான்டேஷன் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் பர்சன் அக்ரீட். அண்ட் அதுக்கப்புறம் பட் நான் ஹவ் வில் ஐ பிரிங் த சாப்லிங்ஸ், ஃபண்ட்ஸ். ஸோ அதுக்கு நான் புக் ஸ்டால்ஸ் பண்ணிட்டேன், புக் மார்க்ஸ், பேப்பர் பென்சில்ஸ், க்ரோ கிட்ஸ், ஃபண்ட் ரேசிங் பண்ணிட்டேன். பட் ஸ்டில்
ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரேஸ் enough ஃபண்ட்ஸ். ஸோ நான் சொல்லிட்டு எனக்கு என்னோட நர்சரி வேணும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் டோர் டு டோர் போயிட்டேன், டிஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில், டிஃப்ரெண்ட் பிளேஸஸில், அண்ட் ஐ கலெக்டட் ஃப்ரூட் சீட்ஸ். பிகாஸ் நீங்கள் எப்பவுமே ஒரு பேர்ட் ஆர் ஸ்குரலுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்காங்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறாங்க ஃபார் ஃப்ரூட்ஸ். இல்லை, பிகாஸ் அவங்க ஃப்ரூட் ட்ரீஸ் பழமரங்களுக்கு போவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் ஃப்ரூட் சீட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய கிட்ஸ் ஆர்மி சேர்ந்துட்டு, ஈகோ ஆர்மி சேர்ந்துட்டு ஒரு கம்யூனிட்டி நர்சரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கே நான் இது எல்லா ட்ரீ சாப்லிங்ஸ் க்ரோ பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்லோலி ஒரு பிளான்டேஷன், செகண்ட் பிளான்டேஷன், வில்லேஜர்ஸ் சேர்ந்துட்டு, பஞ்சாயத்து சேர்ந்துட்டு, அண்ட் இது மாதிரி நான் 93 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் பண்ணியிருக்கேன் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா, ப்ராமினென்ட்லி இன் தமிழ்நாடு. நம்மளோட குறும்புரை, தேனாப்பக்கம், சோத்துப்பக்கம், கோயம்புத்தூர் எல்லா பிளேஸஸில் நான் மரங்கள் நடுவதை பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போ என்னோட 1 lakh ட்ரீஸோட மிஷன் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இட் வாஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ, பிகாஸ் அது என்னோட கோல் மாதிரி இருந்துச்சு. எஸ். அண்ட் அதில் 3 things ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாஸ் டெஃபினெட்லி வெரி ஹாப்பி. அண்ட் நேஷனல் ஜியோகிராஃபிக்கும் இது அவங்களோட டாக்குமெண்ட்ரியில் என்னோட 1 lakh ட்ரீஸோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்க்கு ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. செகண்ட்லி, இட் வாஸ் லைக் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ தட் நான் 6 வயசில் இது ஐ டுக் திஸ் ட்ரீம் அண்ட் 10 வயசில் ஐ ஃபினிஷ்ட் இட். தட் இஃப் அ 6-year-old கேர்ள் கேன் டூ இட், தட் நம்ம எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு பெருசு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி, எப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சர்வ் லவ் கிவ் ஒரு என்னோட மிஷன் இருந்துச்சு. ஸோ ஐ சா தட் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் த்ரூ திஸ். பட் ஐ செட் ஐ வில் நாட் ஸ்டாப் ஓவர் ஹியர். எனக்கு இதை ஆம்ப்ளிஃபை பண்ணணும், பிகாஸ் என்னோட 2 மிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணணும், நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆக்ஷனுக்கு, இது என்வாயன்மெண்ட்க்கு. அண்ட் செகண்ட் வந்துட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், கிளைமேட் எஜுகேஷன். ஸோ தேட் இது இம்பேக்ட் நம்ம எல்லாமே சேர்ந்துட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்னோட ஜேர்னியில் our honorable prime minister gave me prime minister national child award. Yeah, the highest civilian honor irukku under 18. And na green Tamil Nadu mission udum child ambassador I was being appointed during this duration only, when I achieved 1 lakh trees. So appo na decide பண்ணிட்டேன் that na 200 rural schools-ல போயிட்டு அவங்களுக்கு எல்லா பசங்களுக்கு ஒரு பழமரங்கள் கொடுப்பேன் என்னோட நர்சரியோடு. அண்ட் என்வாயன்மெண்ட் பற்றி அவேர்னஸ் பற்றியும் சொல்லுவேன். நான் டியூரிங் திஸ் ஜேர்னி கோவிடும் வந்துச்சு, கொரோனா வைரஸ். ஸோ அப்போ மரங்கள் நடுவது முடியல. ஸோ நான் ஆன்லைன் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் பார்த்துட்டேன் இந்த ட்ரீஸ் தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் டு கிவ் ஆக்சிஜன் டியூரிங் கோவிட். ஸோ வை ஷுட் ஐ ஸ்டாப்? ஸோ ஐ கேம் வித் தி ஐடியா தட் எனக்கு ஆன்லைன் ஒர்க் ஷாப் செஷன்ஸ் பண்ணணும். அண்ட் அக்ராஸ் 20 countries இப்போ நான் 80,000 பீப்புளுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க என்னோட ஈகோ ஆர்மியோட பார்ட் இருக்காங்க. ஸோ 1 lakh ட்ரீஸ் எனக்கு ரொம்ப பெருசு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் போகிறேன். வெரி வெரி நைஸ் பிரசித்தி, ரொம்ப இன்ஸ்பைரிங். இதே மாதிரி பல கனவுகளை துரத்திட்டு நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சார்பாக தான் நான் அடுத்த கொஷின் ஷூட் பண்ண போகிறேன். இந்த ஜேர்னி டுவர்ட்ஸ் சக்ஸஸ் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் தான் இல்லையா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட இந்த ஜேர்னியில் உங்கள் டவுன் டைமை வாட் கெப்ட் யூ கோயிங்? நீங்கள் என்ன பண்ணி உங்களோட கஷ்டமான நாட்களை வந்து கடத்தினீங்க? ஸோ யூ said a very right thing that நம்மளோட எதுவுமே ஜேர்னி பண்ணுறாங்க, நாட் நெசசரிலி சக்ஸஸ் ஆர் ட்ரீ பிளான்டேஷன் ஆர் எனிதிங், பிஸ்னஸ் இருக்கலாம், பேஷன் இருக்கலாம், டவுன் டைம் வரும் அண்ட் நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஒன் திங் நான் இதை லேர்ன் பண்ணியிருக்கேன், தட் நம்மளுக்கு சேலஞ்சஸ்க்கு ப்ராப்ளம் மாதிரி இல்லை, ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணணும். பிகாஸ் நான் எப்போவுமே மரங்கள் நடுவதை பண்ணுவேன், எதுவுமே ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன், லீக் ரெஸ்டரேஷன், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ட்ரீ பிளான்டேஷன், இண்டிஜினஸ் ட்ரீ பிளான்டேஷன், கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எதுவுமே நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அதில் ப்ராப்ளம் வரும், சேலஞ்ச் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மணிமங்கலமில் ஒரு ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிட்டேன், 2000 ட்ரீஸ். பட் அதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தட் யாருமே அங்கே இல்லை, யார் மரங்களுக்கு தண்ணி கொடு முடியும். ஸோ நான் அங்கே கார்டனர் அலோகேட் பண்ணியிருக்கேன். பட் 2000 ட்ரீஸ் ஃபுல் டே சன்னில் எப்படி அவங்க கொடுப்பாங்க மரங்களுக்கு தண்ணி? அண்ட் தட் டூ இட் வாஸ் அ ஸ்லோ மோட்டர். ஸோ தென் வி மேட் இட் அ ஹை மோட்டர், வி ப்ரொவைடட் அ பைப் லைன். ஸோ தீஸ் ஆர் ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ். பட் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம பார்க்க வாங்க, தென் தீஸ் குட்டி திங்ஸ் ஓன்லி ஹெல்ப் அஸ் டு என்லார்ஜ் அவர் இம்பேக்ட்.
ஸோ எல்லா மரங்கள் நடுவது எனக்கு ஒரு லேர்னிங் மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்கூல்ஸில் போயிட்டு நான் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறேன். தென் நான் எப்பவுமே போவேன் அங்கே. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஒரு டைம் ஆயிடுச்சு, எப்போ ஃபண்ட்ஸ் இல்லை ஃபார் ஃபென்சிங், ஒரு மரங்கள் நடுவதில். ஸோ எப்போ ஐ ரிசீவ் பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் சைல்டு அவார்ட், ஸோ ஐ யூஸ் தட் ஃபண்ட் டு டூ த ஃபென்சிங் ஆஃப் தட் ட்ரீ பிளான்டேஷன் ட்ரைவ். அண்ட் ஐ திங்க் தட் எப்பவுமே எது மாதிரி சேலஞ்ச் வரும், வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அவர் பேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நானும் என்னோட பேஷன் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆர்ட், பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்ட் ஃபார் ட்ரீஸ் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆர்ட் ஃபார் நேச்சர், எதில் நான் நேச்சர் பற்றி பெயிண்டிங் க்ரியேட் பண்ணிவிட்டு அவேர்னஸும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அண்ட் அதை செலவு பண்ணுறேன். அண்ட் என்னோட தாத்தா எனக்கு ஒரு திங் சொல்லுவாங்க, தட் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. பட் இஃப் வி ஃபைண்ட் ப்ராப்ளம்ஸ், வி வில் only find problems. But if we'll find solutions, we'll find new opportunities, new ways of learning. And that is what நானும் பண்ணுவேன் எப்போ சேலஞ்சஸ் வரும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் mantra chanting, kirtan, yoga. I do yoga every day, in which asan, pranayam, or it is mantra or meditation or relaxation, because இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் செகண்ட்லி, இது இயற்கை, எல்லா சொல்யூஷன்ஸ் இயற்கையில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஐடியா தட் நான் கொலாபரேட் பண்ணலாம், அது எனக்கு ஒரு ஃப்ளாரில் வந்துச்சு. எப்படி ஒரு பீ ஒரு ஃப்ளாருக்கு பாலினேட் பண்ணும் அண்ட் ஒரு ஃப்ளார் பீக்கு நெக்டர் கூட அவங்களும் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நானும் கொலாபரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நான் பார்த்துட்டேன், நம்ம எப்போ ஒரு ட்ரீக்கு ட்ரிம் பண்ணுவாங்க, அது அகெயின் க்ரோ ஆகும். ஸோ வி ஷுட் நெவர் கிவ் அப். ஸோ தீஸ் ஸ்மால் லேர்னிங்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி, நேச்சர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே ஐ எம் ஃபேஸிங் அ ப்ராப்ளம் அண்ட் ஐ ஃபேஸ் இட் எவ்ரி டே. வெரி வெரி வெல் செட் பிரசித்தி. ரொம்ப நல்ல ஆன்சர். அடுத்தது, நம்ம ஸ்ரீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா அந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் என்கரேஜிங்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது எது இனிஷியேட்டிவ் இருக்குது சத்யசாயோட, இது ரொம்ப அமேசிங் இனிஷியேட்டிவ் இருக்குது. இயற்கைக்கு, பூமிக்கு, அண்ட் யாருமே வாலண்டியர்ஸ் இருக்காங்க, யார் who are spending their time on doing this. First of all, I want to thank them, because இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் இருக்குது. நான் யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸில் COP28, which was there in UAE, அதில் I was one of the youngest international speakers. அண்ட் நான் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கும் நம்ம எல்லாமே பேசுவாங்க தட் we are facing this Anthropocene. Anthropocene is the geological age in which human activity is dominant. And நம்ம statistics பார்க்குவாங்க that by 2040, 1 in 4 children will be in areas with water shortage. Or by 2050, there will be more plastic in the sea than fish. By 2100, all the rainforests will be gone. But solution வந்துட்டு இதுதான், that நம்ம எல்லாமே மரங்கள் நடுவதை பண்ணுறாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி, we are taking care of it. நம்ம ஒரு மரங்களும் நடுறாங்க, we need to take care of it. அதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை வளர்க்கணும். அவங்களும் ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க தானே, நம்ம தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்க எப்படி வளர்க்கும்? ஸோ that is the important concept about it. And I need to thank them. And apart from that, native tree plantation ரொம்ப important இருக்குது. Because for instance, in Vada cyclone or all these natural disasters, நான் பார்த்துட்டேன் that other trees willing through, most of them will be hybrid trees, which are planted, யார் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோ பண்ணுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் இருக்காங்க, லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி அது பேனியன் ட்ரீஸ், பீப்புள் ட்ரீஸ், அவங்க தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரோட ரூட் சிஸ்டம் இருக்குது, யார் அது சாயிலில் இருக்காங்க, நேட்டிவ் ட்ரீஸ். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. And finally, tree plantation is a very good thing that helps us. For instance, I have learned that after 64 lakh birth, we become a human. So, நம்ம எப்போ மரங்கள் நடுவதை பண்ணுவாங்க, it is a very good job for us, for ourselves. And நம்ம இயற்கையில் we can learn so many things. Just spend some time in it and so many wonders. So, first of all, I want to show my gratitude to all those volunteers. And we have to continue in this journey of protecting Mother Earth. Yes. Okay. ட்ரீ பிளான்டேஷன் தவிர பிரசித்தி என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஸோ
ட்ரீ பிளான்டேஷன் இயற்கை we need to agree இயற்கை எல்லா பிளேசஸில் இருக்குது. எஸ் பட் எஸ் எனக்கு புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும், எனக்கு யோகா பிடிக்கும், பெயிண்டிங், ஆர்ட், சிங்கிங், டான்ஸிங், ஸ்கேட்டிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஜாகிங், all these different things நான் எல்லாமே பண்ணுவேன் because everything is connected to nature. And apart from that, I'm not saying that it is wrong that we learn about technological advancement. Technologyயும் இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியமான இருக்குது because this world is advancing. But நம்ம பார்க்க வாங்க that actually nature is ahead of technology. எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், இது WWW எது இருக்குது, வேர்ல்ட் வைட் வெப் கிரியேட்டட் பை டிம் பர்னர்லி. நேச்சர் ஆல்ரெடி ஹேஸ் இட். நேச்சர்லும் வுட் வைட் வெப் இருக்குது. தட் இஸ் அன் இன்ட்ரிகேட் ரூட் சிஸ்டம் ஆஃப் ட்ரீஸ் விச் ஹஸ் பின் சயின்டிஃபிக்லி ஸ்பெசிஃபைட். ஆர் எல்ஸ் நம்ம பார்க்கலாம் இன் கார்ஸ் we have this self drive ADAS level 5 that has come. Nature already has it. I mean, how? Because in ADAS level 5 we'll see அதில் சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லா பிளேசஸில் நேச்சர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ எனக்கு புக் ரீடிங் பிடிக்கும் அபவுட் ஸ்பேஸ், அபவுட் டெக்னாலஜி. இப்போ ஐம் ரீடிங் அ நாவல் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் லூசி ஹாக்கிங். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு ஆர்கனைசேஷனல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்க வாங்க, என்னோட 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. பிரசித்தி ஃபாரஸ்ட் ஃபவுண்டேஷன் எது ஒரு NGO இருக்குது, ரெஜிஸ்டர்ட் NGO இருக்குது. அண்ட் தி க்ரீன் பில்லர் என்னோட செகண்ட் ஆர்கனைசேஷன் எது நான் G20 லான்ச் பண்ணிட்டேன். அது ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ் இருக்குது. ஸோ இதில் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரீ பிளான்டேஷன் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பிரசித்தி ஃபாரஸ்ட் ஃபவுண்டேஷனில் விமன் எம்பவர்மெண்ட், லேக் ரெஸ்டரேஷன், ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அண்ட் த க்ரீன் பில்லரில் நம்மளோட climate education courses and programs இருக்குது. ஸோ I do lots of different things, and most importantly I believe in this moment to moment yoga. This is something I have learned, that whatever we do எல்லா பிளேசஸில் யோகா இருக்குது. When we are eating food we should pray before doing that, we should show our respect to that when we are doing anything. So இது ரொம்ப simple things இருக்குது, but I have incorporated it into my life which make it much more fun also and also interesting and peaceful also. வெரி நைஸ். ஓகே பிரசித்தி, உங்களோட ட்ரீம் என்ன? ஒரு நாள் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த உலகம் இப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? Interesting question. So actually if I wake up and I see the world, so எனக்கு வேணும் that நம்ம எல்லாமே one very very simple thing, we are all satisfied. Because நம்ம எல்லாமே satisfied இருப்பாங்க, then there will be no problem. Nothing will happen to earth, nothing will happen between interrelationships of countries, nothing will, எல்லா places there will be no problem. Only if we are satisfied and if we are happy. And equitability and just and fair, that நம்மளோட இயற்கை இருக்கலாம், that is equal. எது animals, birds, இப்போ summer இருக்குது, a very simple thing. நம்ம எல்லாமே வெளியில் போயிட்டு இது இயற்கைக்கு, பேர்ட்ஸ்க்கு, ஸ்குவிரல்ஸ்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஐ வாண்ட் தட் நம்ம எல்லாமே இதை பண்ணுறாங்க. ஆர் எல்ஸ் equitability between us itself. ஹியூமன்ஸ்லாம் நம்ம equitable இருக்க மாட்டாங்க. இன் குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ், யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் எங்கன்னா கீனோட் ஸ்பீக்கர் இருந்துச்சு, அங்கே தீஸ் ஆர் த திங்ஸ் தட் வி டாக் அபவுட். And if we incorporate it, that is what I want to see in this world, that is what I want to see in the future. That sustainability definitely இருக்குது, environmentum இருக்குது, technological advancementsum இருக்குது. But the core thing is நம்ம எல்லாமே serve, love and give பண்ணுறாங்க. Because இது நம்மளோட சக்கராஸும் இருக்குது, நம்மளோட அனாஹத் சக்கரா இது நம்மளோட ஹார்ட்டில் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணும். நம்ம இயற்கைக்கு சர்வ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, கிவ் பண்ணுறாங்க. அண்ட் த பெஸ்ட் மெத்தட் இஸ் பை பீங் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதுதான் எனக்கு வேணும், நம்ம எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு இருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாக பூமி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெரி நைஸ். இதுதான் நம்ம சுவாமி கூட லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அகெயின் ஸ்ரீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ஸோட மோட்டோ கூட ஒரு வகையில் சமஸ்த லோகா சுகினோ பவந்தோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்போவுமே சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ பிரசித்தி, இப்போ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ ஷேர் பண்ணிக்க ரொம்ப திங்ஸ் இருக்குது, பட் இஃப் ஐ ஹாவ் டு சே இன் ஷார்ட் தென் 3 things. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சாயில் எது இருக்குது, நம்ம எல்லாமே சாயிலில் தான் வருவாங்க. இது பஞ்ச தத்துவில் சாயில் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான இருக்குது. ஸோ அதோடு என்னோடய மெசேஜ் நம்ம எல்லாருக்குமே உணவு காடுகளை அமைப்பும், இயற்கை வகை விவசாயம் செய்வோம், மண் வளம் காப்போம்,
ரசாயனத்தை அறிவு தாவிரப்பும் இது நமது சந்ததியக்கு காப்பும். இதுதான் என்னோட மெசேஜ் இருக்குது சாயில் பற்றி. அதை நம்ம எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்துட்டு தட் இது திஸ் இஸ் அ சிஸ்டம். எதில் நம்ம எல்லாருக்கும் இது ஏர்த்தும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வரும். பட் ஒரு லீஃப் மாதிரி எது ஃப்ரம் அ ட்ரீ எப்போ ஒரு லீஃப் ட்ராப் ஆகும், அது பெயின் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். பட் அது சாயிலில் போயிட்டு அகெயின் அது ட்ரீயில் வரும், அகெயின் நியூ லீஃப் வரும். இது கான்செப்டுக்கு சர்க்குலர் எக்கானமி நம்ம சொல்லுவாங்க. பட் இது ஆக்சுவலி நேச்சரில் இருக்குது, இது இயற்கையில் இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு இது நினைக்கக்கூடாதுன்னா, என்னோட எப்போ 6 வயசு இருந்துச்சு நானும் நினைக்கலாம், எப்போவும் நினைக்கலாம் தட் 1,00,000 மரங்கள் எப்படி நான் நடலாம், ஆர் எல்ஸ் ஹவு கேன் ஐ கிரியேட் அ டிஃப்ரென்ஸ். பட் வி நீட் டு பிலீவ் இன் தட் குட்டிய 4 millimeter சீட் எதில் பொட்டென்ஷியல் இருக்குது டு பி அ 400 feet டால் ட்ரீ. அண்ட் அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அண்ட் அதுதான் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் நம்ம ஒரு ஹாப்பியர், ஹெல்த்தியர், எக்விட்டபிள் மதர் எர்த் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டார்ட், அதுதான் சொல்ல வரீங்க. இன்றைக்கி உங்கள் கூட பேசினதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரசித்தி எங்களுக்கு. ஆஸ் பார்ட் ஆஃப் ஸ்ரீ சத்யசாய் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா, ஸ்ரீ சத்யசாய் பிரேமத்தோரு இனிஷியேட்டிவில் we'd love to collaborate with you, take all your guidance and make our initiative a successful one and offer it to our beloved Bhagwan. Jai Sai Ram. सत्यरूपाय नमो नमो धर्मरूप